கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 15வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு தன்னை சுற்றி பற்றி இருந்ததான தன்னுடைய ஜனங்களை பார்த்து தன் செய்திக்காக, தன் விடுதலைக்காக, அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தன்னை நாடினவர்களாய் தேடினவர்களாய் வந்த அத்தனை ஜனங்களை பார்த்து இயேசு அவர்களை பார்த்து, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வேத வசனம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். ஆயினும் தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிற சிற்சில வேத வாக்கியங்களை நம்முடைய ஆவி ஆத்தும சரீர விடுதலைக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கோடிட்டு தருவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், நம்முடைய வாழ்விலே எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்வில் இல்லை. நம்முடைய வாழ்வில் எல்லாம் இருப்பதினாலே பல்வேறு தோல்விகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் என்று அடுக்கடுக்காய் நிற்காமல் நம்முடைய வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன பரிகாரம்? வேறு பரிகாரம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் வருவதனால, இயேசுன்ற ஜீவன் நம்ம வாழ்க்கையில வருவதனால நம்முடைய வாழ்வில் என்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி அருள்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லாம் என்னுடைய வாழ்வில் இருக்கத்தான் செய்கிறது. ஆஸ்திகள் இருக்கிறது, ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, நன்றாய் படித்திருக்கிறேன், பட்டம் பெற்றிருக்கிறேன், வேலைகள் இருக்கிறது, உயரிய மேன்மைகள் இருக்கிறது, கனம் இருக்கிறது, சீர் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. இந்த பூமியிலே சொல்லக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. தேசத்திலே என்னை பார்ப்பாரும் கேட்பாரும், இந்த மனுஷன் இந்த தேசத்தில் உயர்ந்த மனுஷன் என்று பேசுகிறார்கள், கனசாலி என்று பேசுகிறார்கள். அவைகள் கொண்டு குறைச்சல் இல்லை. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. என் வாழ்வில் இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. எல்லாம் நிறைவாயிருக்கிறது. வாகன வசதிகள் இருக்கிறது, மாடி மாடியா கட்டி வச்சிருக்கிறேன், கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னங்க குறை இருக்கிறது? ஒரு குறையும் இல்லையே. எல்லாம் நிறைவு பெற்று இந்த பூமியில வாழ்றேன் நம்ம வாழ்க்கையில பல பேர் சொல்லுகிறார்கள். உலகத்தின் செல்வம், உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களும் திரளான ஆஸ்திகளும் தங்கள் நம்பிக்கையாய் தங்கள் இருதயங்களில் கொண்டு இரவு பகலாய் பிரயாசப்படுமாறு உண்டு. தங்கள் வாழ்க்கையில ஒரு காசு வாழ்க்கையை விட்டு போச்சுன்னு சொன்னா ராஜாம தூக்கத்தை கலைந்து போடுகிற பல பேர் உண்டு. வாழ்வில் இருக்கிற இத்தனையாயிரம் ஏக்கர் பூமி இருந்துச்சுன்னு சொன்னாலும் அதுல ஒரு சிறிய குறைச்சல் வந்து போச்சுன்னு சொன்னா ராஜாம நித்திரையை இழந்து போய் தவிப்பார் பல பேர் உண்டு. இதற்காய் சிரமப்பட பல பேர் உண்டு. உலகத்துல ஆஸ்தின்னு சொன்னா, செல்வம்னு சொன்னா, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சொன்னா, இவைகளெல்லாம் எங்க வாழ்க்கையில பெருசா நினைச்சு அதைத்தான் தங்கள் தெய்வமா நினைச்சு வாழ்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, திரளான ஆஸ்திகள் எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும், ஒரு குடும்பத்தில் இருந்தாலும், அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று ஏகனத்தையான சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசமாய் இருக்கிற தேவன் அற்புதமானவர், ஆச்சரியமானவர், அசாதாரணமானவர், மனிதனுடைய நாசியில் சுவாச காற்றாய் இருக்கிற இயேசு சொல்லும் பொழுது இவ்விதமாய் மனுஷனுக்கு சொல்லி அருளினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறதா என்று கேட்டால், ஏதோ தெய்வம் எல்லாம் கொடுத்துட்டார், நல்லா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சிந்தை அநேகருடைய வாழ்வில் இருக்கிறது. எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உன் வாழ்க்கையில இருந்தாலும் அது ஜீவன் அல்ல, அது ஜீவன் அல்ல. ஜீவனுக்கு ஏதுவானவர்களை தெரிந்து கொள்ளாமல் அழிந்து போகிற இவைகளுக்காக நீ உன் வாழ்க்கையில் பிரயாசப்படுவது என்ன? இரவு பகலாய் பிரயாசப்படுகிறாயே, எப்படா சேர்க்கலாம், எப்படா கிடைக்கும்? பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உலகத்தின்
நீங்கள் பார்ப்பதெல்லாம் மாயை, மாயை, மாயை. சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாம் மாயை. அதெல்லாம் மனதுக்கு சஞ்சலம். இன்னைக்கு ஒரு மனுஷன் கையில ஆஸ்தி இருக்குமானா அது நாளைக்கு இன்னொரு மனுஷன் போயிடும். இன்னைக்கு சேர்த்த பணம் ஒரு மனுஷன் கையில இருக்குன்னு சொன்னா நாளைக்கு இன்னொரு மனுஷன் போயிடும். இவைகளெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில ஆயுள் சக்கரம் சுரந்து கொண்டிருக்கிறதே, இதெல்லாம் சுத்தி சுத்தி வருங்க. அது என்றும் மனிதனுக்கு நிரந்தரமானதல்ல. இயேசு சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திரளான நன்மைகள் இருந்தாலும், உயர்வுகள் இருந்தாலும், மேன்மைகள் இருந்தாலும், கனம் இருந்தாலும், படிப்புகள் இருந்தாலும், பட்டங்கள் இருந்தாலும், செல்வங்கள் இருந்தாலும், இந்த பூமியில் இருந்த எவைகள் இருந்தாலும் சரி, அவைகள் மனுஷனுக்கு ஜீவன் அல்ல. அப்படியானால் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் தான் என்ன? வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஐயா, என்னதான் உலகத்துல சம்பாதிக்காவிட்டாலும் இயேசுவை சம்பாதிச்சுக்கோ. தேசமே கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு இது உனக்கு. எதை சம்பாதிக்காவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாசியின் சுவாச காற்றாகிய, வாழ்வாதாரமாகிய, ஜீவனாகிய, உயர்வாகிய, கனமாகிய, நித்திய கண்மலையாகிய இயேசுவை சம்பாதிச்சுக்கோ. இயேசு இல்லாம ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே வேண்டாம் என்று சொல்லுங்கள். இயேசு எனக்கு வேண்டும். பணம் பெருசு இல்ல, சம்பாத்தியம் பெருசு இல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த மேன்மையும் பெருசு இல்ல, இயேசு தாங்க பெருசு அப்படின்னு சொல்லணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஜீவன் என்று சொல்வதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு ஆமென் சொல்லலாமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதியும் இல்லை, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. கைகளை தட்டி சேர்ந்து பாடலாம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே.
உற்சாகமாய் அறிந்த தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லாய், என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லாய். என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லாய், என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லாய். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்விலே எவ்வளவான திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் சரி, அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவனுடைய வாழ்விலே ஜீவன் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு மாட்சிமை இருக்கிறது, ஒரே ஒரு மகிமை இருக்கிறது. அது நம்முடைய நாசியின் சுவாச காற்று. மனிதனுடைய வாழ்விலே அனுப்பப்பட்டிருக்கிற அற்புதமான கர்த்தராகிய தேவனுடைய நாசியின் சுவாச காற்றாகிய கிறிஸ்து என்னும் மேன்மை மாத்திரமே இயேசு சொல்கிறார், நானே உனக்கு ஜீவனாயிருக்கிறேன். என்னாலே அன்றி வேற எவராலும் நமக்கு ஜீவனை சொல்ல முடியாது, வாழ்வு சொல்ல முடியாது. ஆகவே இந்த சுவிசேஷ பிரகடனத்திலே கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ 75வது சபை நாள் விழா என்பதற்காக இந்த கூட்டங்களை ஒரு அனுசரிப்பாக இல்லை, இந்த கூட்டங்கள் நடத்த வேண்டுமே என்பதற்காக நடத்தவில்லை. இந்த சுவிசேஷ கூட்டங்களுடைய பிரதான லட்சியம் என்னவென்றால், தூரத்திலும் சமீபத்திலும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபையாம் இந்த பேழைக்குள் ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான இரட்சகர் என்று நுழைந்தே ஆக வேண்டிய காலகட்டாய அழைப்பு இது. தேவனுடைய கடைசி அழைப்பு. நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் தேசத்தை நேசிக்கிறபடியினாலே, இந்த தேசத்தின் மேல் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய கரிசனையும் இருக்கிறபடியினாலே, இனிமேல் இருளில் வாழ்வது உனக்கு நல்லதல்ல, தீங்குகளுக்குள் வாழ்வது உனக்கு நல்லதல்ல. திரளானவைகள் என்று சொல்லப்படுகிற உலகத்தையும் உலகத்தின் மாயைகளுக்குள்ளும் நீ வாழ்வது நல்லதல்ல. இவைகளெல்லாம் விட்டொழிந்து நீ இயேசுவாகிய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டங்கள் இவ்வளவு பிரயாசங்களோடு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நிச்சயமாகவே 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 விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் வருகிற சகல நன்மைகளும் வந்து சேரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உலகத்தில்
101 பவுனை சேர்த்து வச்சிருந்தாலும் அது ஜீவன் அல்ல. ஒரு பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கி வச்சிருந்தாலும் அது ஜீவன் அல்ல. ஐயா, ஒரு பெரிய பதவி கொண்டு கையில் இருக்கிறதுனால ஜீவன் அல்ல. இயேசுதாங்க நம்ம வாழ்க்கையினுடைய ஜீவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்வோமா? வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் தோல்வி அடைந்தேன். என் வாழ்க்கையில சொல்லப்படுகிற திரளானவைகள் என்று சொல்லப்படுகிற எதுவும் இல்லை, ஆனால் கர்த்தராகிய இயேசு இருந்தார். ஆகையால் ஒரு புதிய சரித்திரம் படைத்தேன் என்று சான்று வருகிற சிலர் வேத புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறார்கள். அவர்களை உங்கள் கவனங்களுக்காக சொல்ல வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவரின் உதவியினாலே விருப்பம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் கட்டாயப்படுத்துவதை உங்களுக்காக சொல்லுவதற்கு ஆவியானவர் அருள் செய்வாராக. யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றையும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரித்திரம் நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். நம்முடைய முற்பிதாக்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனம் நீ ஒரு சாதாரண ஜனம் அல்ல, நீ கர்த்தரை துதிப்பதற்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கர்த்தருடைய ஜனம். அடிமைத்தனத்திலே வாழ்வது உனக்கும் எனக்கும் எழுதப்பட்ட ஒரு சத்தியம் அல்ல. நாம் விடுதலை பெற்ற பெண்மான்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் எகிப்துக்கு அடிமைப்பட்டு போனார்கள். பஞ்சகாலத்தில் வந்த கஷ்டத்தினால, வாழ்க்கையில சில அவசியங்கள் வந்ததுனால. இன்றைக்கு உலகத்துல பாருங்க, ஏன் மனுஷன் ஒரு மனுஷனுக்கு அடிமையா மாறுறான்? ஏன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்கு அடிமையா மாறுறான்? ஏன் ஒரு மனுஷன் ஒரு பாவத்துக்கு அடிமையா மாறுறான்? ஏன் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களுக்கு எல்லாம் அடிமையாய் மாறுகிறான்? ஏன் ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிற பூமிக்குரியவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? வாழ்க்கையில வர்ற சிறு சிறு அவசியங்கள், சிற்சில ஆசைகள், மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சிற்சில அவசியங்கள், வாழ்க்கையில கிடைக்காத நேரத்தில், தவறுகிற நேரத்தில் மனுஷன் நினைச்சிடறான், எப்படியாக கிடைச்சா நல்லா இருக்குமே. பணத்தை நினைச்சு பார்க்கிறான், ஐயோ பண கஷ்டம் குடும்பத்துல, அதனால இயேசுநாதரை சேவிக்கிற நாடு இயேசுநாதரை விட்டுடுவானான்னு போலாம். ஆனா என் கடன் மட்டும் மாறினா போதும், என் பிரச்சனை மட்டும் மாறினா போதும், அதனால எங்க வேணா போய் சாஸ்தாங்கமா விழுந்துருவேன்றுவான். நீ போலாமா? நீ யோசிக்கலாமா? நீ யோசிக்க கூடாது. சிற்சிலவைகளுக்காக யோசனை செய்து நீ அடிமைப்படலாமா? இதயத்தில் ஒரே ஆசை, ஆசைக்காக போய் உலகத்தில் இருக்கிற கண்ணுக்கு இன்பமானதெல்லாம் வாழ்க்கையில் அவசியம் என்று சொல்லி நீ அடிமைப்படலாமா? அடிமைப்படக்கூடாது. உலகத்தில் கொஞ்ச நேரம், இப்ப எங்க பாத்தீங்கன்னாலும் கன்னியாகுமரியில, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பாயிண்ட் ஒன்னு வச்சிருக்கு பாருங்க. ரிலாக்ஸேஷன் மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். 1 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி போனா கூட ரிலாக்ஸ் பாயிண்ட கண்டாச்சுன்னா உடனே பிரேக்க போட்டுறான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போல மனுஷனுக்கு இருக்கு. அதனால ரிலாக்ஸேஷனுக்காக போய் மனுஷனுடைய இதயத்தில் சிற்சில ஆசைகள், ஆசை உணர்வுகள் இவைகள் எல்லாம் வந்துருது. அதனால இந்த மனுஷன் அடிமையாகவே மாறிவிடுகிறான். சிற்சில அவசியங்கள், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற வனாந்திரங்கள், நெருக்கங்கள், இல்லாய்மைகள், அது போல தனக்குள்ள இருக்கிற
தன்னை பற்றிய தாழ்வான ஒரு சிந்தை, எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சனா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால அப்படிப்பட்ட சில சிந்தைகள் இதெல்லாம் மனுஷனை அடிமையாக்கி போடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ இவைகளுக்கெல்லாம் அடிமை ஆகலாமா? சினிமானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அடிமையா இருக்கிறியா? சீரியல்னா 7:30 மணிக்கு பேய் மாதிரி போய் படுத்துறோம், அடிமையா இருக்கியா? வெளியே வா. உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராததுக்கு காரணமே இந்த 7:30 மணி 7 மணி சீரியல் தான். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நேரம் நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி 1000 ஸ்தோத்திரம் போட்டு முழங்கால ஜெபிக்க வேண்டிய நீ அவ்வளவு பாடுபட்டு வேலை செஞ்சு காலையில புறப்பட்டு 8 மணிக்கு புறப்பட்டு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து என்ன ஜெபம் நடக்குதோ, வேத வாசிப்பு நடக்குதோ இல்லையோ, ஆனா 7 மணிக்கு 7:30 மணி சீரியல்னா கண்ணு அப்படியே போயிடும். யார் வாரா, புருஷனார் வந்தாலும் தெரியாது, மனைவியார் வந்தாலும் தெரியாது, பிள்ளைகள் வந்தாலும் தெரியாது, அப்படியே உட்கார்ந்துடுற. அட சித்தி, உன் வாழ்க்கை மொத்தம் சுத்தி அப்படின்றது உனக்கு தெரியல. என்னென்னமோ சீரியலுங்க, சினிமாங்க, அப்படியே மனுஷன் மெண்டல் ஆயிடுறான். என்னன்னு தெரியல, விட முடியல அவனால, மனுஷன் பதறிடுறான். இதை விட்டா அப்படின்ற ஒரு சிந்தை அவருக்குள்ள வந்துருது. சினிமாவை பார்க்காம இருந்தா ஊழியமே செய்ய முடியலையே. சினிமாவை பார்க்காம இருந்தா விசுவாச வாழ்க்கையே வரலையே. இதெல்லாம் இந்த உலகத்துல பார்க்காம கேட்காம இருந்தா எந்த காலத்துல கேட்கறது? யோ, உன் ஆத்துமாவை பத்தி என்னையாவது யோசிச்சு பார்த்தியா? நீ 2.5 மணி நேரத்துல உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிற சினிமாவை பார்த்து வாழ்க்கையை தொலைச்சுக்கிறல்ல. சினிமா பார்க்கறது வாய்ப்பு கிடைக்காதல போய் தற்கொலைக்கு போய் முயற்சி பண்றல்ல, வாழ்க்கையை நிர்மூலமாக்கிக்கிறல்ல. சரி, வீட்டுல அப்பா அம்மா சொல்றாங்க, நீ செய்யாதப்பா, இந்த அடியாய பாவ அக்கிரமம்னு செய்யாத, ஏங்க வாங்கி வாங்கி சுருட்டி விடாத, எதுக்கு குடிய கடிக்கும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானே, குடிச்சா குடல் பொத்து செத்துருவையா, லிவர்லாம் பாதி போயிருக்கியா, நீ சீக்கிரமா செத்து போயிருவேன்னு சொன்னா கூட கேட்கறதுக்கு மனசு இல்ல. அதை போட்டாதான் மனசு நிம்மதின்றான். நான் சொல்றேனே, 6 அறிவு பறிச்ச மனுஷா, 6 அறிவு படிச்ச மனுஷன் டாஸ்மார்க்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம். தமிழ்நாட்டுடைய வருமானமே அதுதான். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது இல்ல, ஒண்ணும் இல்ல, மொத்தம் சூனியம் தான். சரிங்களா? இத அப்படியே எடுத்து வீட்டுல ஒரு ஜிம்மி வளர்த்துறீங்க தெரியுங்களா? வீட்டுல 5 அறிவு படைச்ச ஒரு நாய் இருக்குதே, அந்த நாய்க்கு விட்டு வச்சு பாரு, பக்கத்துல கூட வராது, எட்டி ஓடிடும். வீட்டுல ஒரு கேட் வளர்த்துக்கிட்டு இருக்கிய, பூசுன்னு சொல்லி 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 இருக்கிய, அதை எடுத்து குடுறா ராசா குடுறா ராசான்னு வச்சு பாருங்க, அது உசுன்னு ஒரு சுத்தி சுத்தி ஓடிடும், வராது பக்கத்துல. 5 அறிவு படைச்ச மிருகமே தொடாதத 6 அறிவு படைச்ச மனுஷா கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? கேட்டா சொல்ற, எனக்கு விடவே முடியல, விடணும் நினைக்கிறேன், ஆனா விடவே முடியல. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு பாஸ்டராண்ட வர வேண்டியது, முழங்கால் போட வேண்டியது. எப்படியாவது ஆண்டவரை குடிய மாத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் குடிய மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு வேலை. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, தட்டு கையே. நம்ம எல்லாம் நல்லவங்க, நம்ம ஊர்ல இப்படிலாம் பழக்கம் கிடையாது. ஆண்டவர் எப்படிங்க அவன் குடிய நிறுத்துவாரு? நீ நிறுத்தியா? வேதம் சொல்லுது, தானியேல் தன் இருதயத்திலே ராஜ போஜனமாகிலும் என்னை தீட்டுப்படுத்தாதபடி என்று ஒரு தனக்குள்ள ஒரு தீர்மானம் செஞ்சான். ஆண்டவரே, நீ சொல்றதெல்லாம் பாவமா இருந்துச்சுன்னு சொன்னா சீரியல் நேரம் கரண்ட் போட்ட ஆண்டவரே, ஏற்கனவே பல நேரம் கரண்ட் போகுது, அந்த நேரத்துல போனா நல்லா இருக்கு ஆண்டவரே. அப்போ இது ஆண்டவருடைய செயல்னு நினைப்போம். ஆண்டவரே, இந்த குருடான விசுவாசம் நமக்கு தேவையா? இந்த அவசியம் எல்லாம் அவசியமா? இந்த பேச்செல்லாம் ஆண்டவர் நீ சொல்லலாமா? சொல்லிக்கிறோம்.
ஆண்டவர் குடியை நிறுத்துவாராக. குடியை எப்படி ஆண்டவர் நிறுத்துவாருங்க? நீ நிறுத்து. உன் இருதயத்தில் தீர்மானம் செய்ய. என் வாழ்க்கையை கெடுக்குது, உடலை கெடுக்குது, அதுலயே எழுதி வச்சிருக்கிறான். குடி, குடித்தனத்தை, குடிய குடி 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 குடிய கெடுக்குது. அதெல்லாம் குடிக்கூடாது, குடிக்கூடாது, அதை எடுக்க கூடாது, அதை தொடக்கூடாது. அங்க கொண்டு கொடுக்கிற இந்த 200 ரூபாவை என் வீட்டுக்கு கொடுத்தா காய்கறி வாங்கிடலான்ற சிந்தை உனக்குள்ள வரணுயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தெரியும் தானே? ஏங்க இந்த சுண்டாண்ட சேர்த்து வச்சு பாக்குவத்திலேயே போட்டா நீ அழிஞ்சுருவன்னு தெரியும் தானே? தெரிஞ்ச பிறகு ஏன் இதை செய்யற? செய்யக்கூடாதுல்ல. இதெல்லாம் என்னன்னு சொல்ல அடிச்சு ஆயிட்டேன். அதை விட்டு வெளியே வரலான்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. சிலது காதல் பைத்தியத்தில் இருக்குது. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அது 1 2 3 5 இல்ல, 50ல போயிடும். அது கேட்டா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டே அதுதான். இப்போ கேட்டா ரொம்ப ஜாக்கிரதையா இரு. எங்க பெரும்புலியில இதெல்லாம் ஆகாது. கைதட்டி கத்தர மகிமைப்படுத்தாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம திருச்சபைக்கு இதெல்லாம் ஆகாது. செய்யாத, பார்க்காத, கேட்காத, ரசிக்காத, ருசிக்காத. கேட்டா விட்ட அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ். சோ என்ன மேட்ஸ்? அதனால நாங்க மீட்ஸ். சோ அதுல என்ன இருக்குது? சோ வாட்? நோ ப்ராப்ளம். we are friends. கொஞ்சமாவது உனக்கு சிந்திக்கிற சிந்தை இருக்குதா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருப்ப நீ? சொல்லி 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 இதுக்கு கொஞ்சம் அடிமை. நைட்டு 2:30 மணி 3 வரைக்கும் சுரண்டிட்டே இருக்க. அது வேற மூளையை கெடுத்து, கண்ணை கெடுத்து, இதயத்தை கெடுத்து, வாழ்க்கையை கெடுத்து, எல்லாமே நாசம் பண்ணி மொத்தத்துல காலையில ஏமா 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிளம்புமான்னு தாய் பாவம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தட்டி எழுப்பி எலும்புமா கண்ணு, எலும்புமா கண்ணு அப்படின்னு சொன்னா மண்டையே சுத்துது. ஏய், ஒரு நாள் அம்மான்னு சொல்லும், அதுக்கப்புறம் அம்மாச்சியும் சொல்லும், அதுக்கப்புறம் இன்னாச்சியும் சொல்லும், அதுக்கப்புறம் அண்ணாச்சியும் சொல்லும். மாறி 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 சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஏட்டி விவரமே இல்லை உனக்கு, என்ன எழுப்பி விடுறதுன்னு சொல்லும். அப்பாவை பார்த்து டேய் உன அறிவு இருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இல்லைங்களா? இப்படி விதவித விதவித வித நிலைகளில் அடிமையாயிருக்கிறோம் என்பது இதயங்களுக்கு அறிந்தவர்களாயிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, ஆண்டவருக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம் இது. இன்னையோட இந்த மைதானத்துல அதை விட்டுடு. இனிமே அதை செய்யாத. நீ போ, இனி பாவம் செய்யாத. இனிமே நீ செய்யக்கூடாது. இனிமே நீ செய்யக்கூடாது. அடிமைத்தனத்திலே வாழ்க்கை உழன்று போயிற்று. அதனால அடிமைப்பட்டவன் நெருக்கப்பட்டான், அடிமைப்பட்டவன் கூக்குரலிட்டான், அடிமைப்பட்டவன் நொந்து போனான், அடிமைப்பட்டவன் கதறினான், அடிமைப்பட்டவன் சிதறினான், அடிமைப்பட்டவன் பதறினான், அடிமைப்பட்டவன் ஆகாரமின்றி வேதனைப்பட்டான். இவைகளெல்லாம் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி கர்த்தரோட சொல்றார், அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா. வேதம் சொல்லுகிறது, எகிப்தினுடைய புல்லாங்கனாகிய பார்வோன் என்று சொல்லப்படுகிற துஷ்டனுடைய இருதயம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற தமது ஜனத்தையும் அடிமைப்படுத்தி, சிரமப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி வைத்திருந்தது. கடைசியாக ஒரு கதறுதலின் சத்தம் ஆண்டவர் சமூகத்தில் எட்டிச்சு. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் கூக்குரலிட்டு செபித்தார்கள், கூக்குரலிட்டு வேண்டுதல் செய்தார்கள். ஆண்டவரே, நாங்க செஞ்ச பாவம், எங்க வாழ்க்கையில செஞ்ச பாவம். சகோதரா, சகோதரி, புருஷனுக்கு துரோகம் பண்ற மனைவி, மனைவிக்கு துரோகம் பண்ற புருஷன், அநியாய அக்கிரமமா வாழ்க்கையில நீதிய பேசி அசுத்தமான வாழ்க்கை செய்கிற உனக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள். மனம் திரும்பிக்கோ.
கர்த்தராகிய தேவன் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறார். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே இனி இந்த பாவத்தை செய்யாத, இந்த அநியாயத்தை செய்யாத. இன்றைக்கு இந்த மைதானத்தில் கூக்குரலிட்டு அழு, கதறு, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செஞ்சேன், என் வாழ்க்கையில தீங்கானதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க என்று நீ ஆண்டவரோட கேட்கணும். ஆண்டவரோட கேட்டே ஆகணும். பக்த பரிசுத்தவான்கள் கதறினார்கள். தங்கள் பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எரிந்து போட்டார். தேவனுடைய பிள்ளையே, தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செஞ்சு விட்டு விட்டார். இன்று இன்று இரக்கம் பெறுவான். இன்று இரக்கம் பெறுவான். இரக்கத்தின் தேவன் ஒரு விசை இரண்டு கரங்களை உயர்த்தி, ஒருவேளை நம்ம வாழ்க்கை நமக்கு முன்ன நீதியா இருக்கலாம், ஒருவேளை நீதியற்றிருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மனசை திறந்து, இருதயத்தை திறந்து உங்களை பார்த்து சொல்றேன், நான் பாவம் செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு பிடிக்காததை செஞ்சு அந்த அடிமைத்தனத்துல சிக்குண்டு கிடக்கிற, என்னால வெளியே வர முடியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தே, உம்மை நோக செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஒரு முறை கூட ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாவம் செய்தே, உம்மை நோக செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, இந்த ஒரு விசை மன்னியுமே டாடி, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். சொல்லுங்கள். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போடே, உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போடே, உங்க வல்லமை இழந்தேன் ஐயா, உங்க வல்லமை இழந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனே, உங்க நல்ல வல்லமையை இழந்தேன் ஐயா,
இந்த ஒரு விசை மன்னியுமே டாடி, இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை மன்னியுமே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தராகிய தேவன் கூக்குரலிட்டு அழுத தமது பிள்ளைகளுடைய பிரார்த்தனைக்கும் ஜெபத்திற்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் அழுகைக்கும் கண்ணீருக்கும் பதிலாக அடிமைப்பட்டு போன தமது ஜனத்தை, தன் பிள்ளைகளை, தன் இனம், தன் ஜனம் தன்னவர்களாகையால் கர்த்தர் அவர்களை விடுவிக்க சித்தமானார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படியே மோசே என்ற பக்தனை தெரிந்து கொண்டார். இருக்கிறவனாகவே இருக்கிறேன் இப்போ என்று சொல்லி கர்த்தர் ஆச்சரியமா அனுப்பி வச்சார். அவர்கள் கம்பீரமான ஒரு பிரயாணம் செய்தார்கள். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பலத்த கையுடன் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரலான்னு ஒரு முடிவு செஞ்சாலே கர்த்தருடைய பலத்த கரம் உங்க சரசு மேல வந்துடும். இந்த அடிமைத்தனங்களை விட்டு வெளியே வரலாம் என்று முடிவு செய்து விட்டாலே கர்த்தராகிய தேவன் தன் பலத்த கைகளின் கிரியையை நம்மிலும் நமது குடும்பத்திலும் தலைமுறை வாழ்க்கையிலும் தேவன் வெளிப்படுத்துவார். நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார். அவருடைய பலத்த கை கிரியை செய்யும். இஸ்ரவேல் புத்திரர்கள் பலத்தவர்களாய் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இவரிடத்திலே மெச்சமாய் வேறு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏதோ சிலதை கேட்டு வாங்கி கத்த சொன்ன மாதிரி சேர்த்து தான் புறப்பட்டு போனாங்க. சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஆனா பார்வோனுடைய இருதயம் சகிச்சுக்கல. இவங்க என்ன இங்கிருந்து போறது அப்படின்ட்டு தேவனா அடி மேல அடியை வாங்கி நாசத்துக்கு மேல நாசம் அனுபவிச்சு தெய்வத்தால சின்னாபினமாக்கப்பட்ட பிற்பாடோ உணராத பார்வோனுடைய இருதயம், கடினப்பட்ட இருதயம், இப்படி பல இருதயங்கள் இந்த உலகத்தில் இருக்குதான் செய்யும். அடி மேல அடி வாங்கலாலும் திருந்த கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த பகுதிக்கு நம்ம போக வேண்டாம். பலமுறை சொன்னாலும் கேட்கறதுக்கு தயார் இல்லை. புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகவே இந்த பார்வோன் பைபிள் சொல்லுகிறது அவனுடைய மேன்மையை குறிச்சு, அவனுடைய மகத்துவங்களை குறிச்சு பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்க கேட்டோமே. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள். இவர்களை துரத்தி சிவந்த சமுத்திர தண்டை போகும் முன்னே இவர்கள் வாழ்க்கையை, இவர்கள் புறப்பட்டு போகிற பயணத்தை தடை செஞ்சு இவர்கள் பின்னால புறப்பட்டு போய் இவர்கள் விரும்பிய ஸ்தலம் மட்டும் போய் சேரக்கூடாமல் தடை செய்து விடுவதற்காக, லட்சியத்தை அடைய விடாமல் தடுப்பதற்காக, இதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை பூரணப்படுத்த விடாம அழிச்சு போடுறதுக்காக பார்வோனுடைய செயல். அன்பர்களே, நண்பர்களே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, நாம் ஆசிக்கிற, எதிர்பார்க்கிற இவைகளை சத்துருமானவன் இல்லாமலாக்கி போடுவதற்கு நமக்கு பின்னாக நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வரத்தான் செய்வான். ஆனாலும் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே, உனக்கு முன்னும் பின்னும் நான் காவல் வச்சிருக்கேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவருடைய சட்டைக்குள்ள ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். 91ஆம் சங்கீதத்தின்படி, சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி நம்ம சுற்றிலும் வேலி வச்சிருக்கிறார். அவருடைய இரத்தத்திற்குள்ளாக நம்ம மறைச்சு வச்சிருக்கிறார். தீங்கொன்றும் வராது. ஆனா புறப்பட்டு போனான். இவருடைய சக்தியை பத்தி பைபிள் சொல்லுது. அவனுக்கு ரதம் இருந்தது, ஜனம் இருந்தார்கள். அவன் எகிப்தில் இருக்கிற எல்லா ரதங்களையும் சேர்த்துக் கொண்டு அதிபதிகளாயிருந்த அதிபதிகளும் இருந்தார்கள். பைபிள் சொல்லுது, வீரரும் இருந்தார்கள். எல்லாம் அவனுக்கு இருந்தது. பார்வோனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனா சர்வ வல்லமை உள்ள தெய்வம் மட்டும் இல்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய பரிவாரத்தை சொல்ல முடியும்.
ஒரு பெரிய சரித்திரம் சொல்ல முடியும். இதெல்லாம் பார்வோனுக்கு இருந்துச்சுதான். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம், மனுஷனுடைய வாழ்வாதாரமாகிய தெய்வம், சத்தியவரனாகிய தெய்வம், நித்தியவரனாகிய தெய்வம், நம்பிக்கையாகிய தெய்வம் மட்டும் பார்வோனுடைய வாழ்க்கையில இல்ல. அதனாலதான் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு விட்டுவிடுன்னு சொன்ன பிறகு கூட அசரலாவ ஐயா, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிப்பதற்கு புறப்படுற ஐயா, உடையா விட முடியாதுயா ஐயா, கெஞ்சுறையா உடையா. அவனுக்கு இதெல்லாம் தன்னோட சேராது, சாராது, விடமாட்டேன்டான். தெய்வம் மட்டும் தன் வாழ்க்கையில் இல்லை, மாறாக பைபிள் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளை புறப்பட்டு போனான். புறப்பட்டு போகிற பொழுது ஆண்டவரை என்ன செய்வதற்கு, ஏது செய்வதற்கென்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்கிறான். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, மோசே மோசே, ரதம் இல்லை, குதிரை வீரர்கள் இல்லை, அதிபதிகள் இல்லை, பெருசா பேசுறதுக்கு யுத்ததாரிகள் யாரும் இல்லை. உன் ஜனங்களோடும் இனத்தோடும் சிறு சிறு பிள்ளைகளோடு நீ புறப்பட்டு போகிறாய். இந்த பிரயாணத்துல நான் உனக்கு சொல்றேன், நீ உன் கோலை, உன் கையில ஒரு சிறிய கோல் கொடுத்திருக்க பாத்தியா, அந்த கோலை ஓங்கி இந்த சமுத்திரத்தின் மேல நீட்டு என்று கர்த்தர் கட்டளையிட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பார்வோனுக்கு சொல்வதற்கு சொல்லக்கூடிய எல்லா ரதங்களும் அதிபதிகளும் சேனைகளும் இருந்தது. ஆனா மோசே ரதங்களையோ யுத்த வீரர்களையோ தனக்கென்று எதையும் வைத்தவாடில்லை. அதிபதிகள் இருந்தார்களா? இல்லை. யுத்ததாரிகள் இருக்கிறார்களா? இல்லை. என்ன செய்ய? முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனின் சேனை. முன்னாடி போனா அழிஞ்சிருவோம், பின்னாடி போனா அவன் அழிச்சிருவான். அப்பக்க இப்பக்க போக முடியாது. எப்பக்கம் நெருக்கிப்பட்டும் நீ ஒடுங்கி போவதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம தெய்வம் நமக்காக ஒரு வழியை மனுஷனுடைய கண்ணு தெரியாம ஆச்சரியமா திறந்து வச்சிருப்பார். உங்க வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்கள், சிரமங்கள், பாடுகள், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதனையோட தான் அந்த மைதானத்துக்குள் வந்தீர்கள். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன் நெருக்கத்துக்கும், உன் பாடுகளுக்கும், உன் பிரச்சனைகளுக்கும், உன் துயரங்களுக்கும் கர்த்தர் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த 2025வது வருஷம் உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பரிகாரத்தை தருகிற ஆண்டாகவே இருக்கும். புது வழி அப்பா திறப்பார். ஆச்சரியமான வழியை ஆண்டவர் திறப்பார். அசாதாரணமான வழியை கர்த்தர் திறப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயோட சொன்னார், மோசே, வேற ஒன்றும் உன் கையில் இல்ல, கையில் இருக்கிறது ஒரு சின்ன கோல் மட்டும் இருக்குயா. ஒரு கோல் இருக்கிறது. இந்த கோல் என்று சொல்வது இது வேத வசனத்தை குறிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. நீ இந்த கோலை எடுத்து இந்த சமுத்திரத்துல நீட்டேன்னு சொன்னார். கோலை எடுத்து நீட்டின உடனே பைபிள் சொல்லுகிறது, ஒன்று தண்ணீர் பிளந்தது, பாதை திறந்தது. பைபிள் சொல்லுகிறது, தன்னை துரத்தி வந்த சத்துரு இடம் தெரியாமல், விலாசம் தெரியாமல் அழிந்து போனார். 4 கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று வெற்றி பாடல் பாடப்பட்டது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்று இரவும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். கர்த்தர் செய்ய போறார். ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா உன்கிட்ட ஆண்டவர் கொடுத்த கோலாகிய வசனம் இருக்கு, சத்தியம் இருக்கு. இந்த வசனத்தால நீ சமுத்திரத்தை பிளக்கலாம். சமுத்திரத்தின் இரைச்சலை
நிறுத்தலாம். உனக்கு எதிராய் வீசுகிற பலத்த காற்றை நிறுத்தி போடலாம். வசனத்துக்கு சக்தி இருக்கு. வசனம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்னும் ஆண்டவர் நமக்குள்ள இருப்பார்னா வசனத்தை சொல்லு, வார்த்தையை சொல்லு. அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. அந்த வார்த்தையை சொல்லு. இந்த கோலை நீட்டு. இயேசுவின் நாமத்தினாலே சமுத்திரமே இரண்டாய் பிரிந்து போடு சொல்லு. உனக்கு முன்னே உன்னை தடை செய்து இன்னைக்கு நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிற சமுத்திரத்தை கர்த்தர் இரண்டாய் பிளப்பார். ஒரு பாதையை தெய்வம் நமக்காய் திறப்பார். அடைச்ச வாசல தெய்வம் திறப்பார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ எல்லா பாதையும் முற்று பெற்றது, இனிமே யார்ட்ட கடன் வாங்க, யார்ட்ட போய் கையேந்த, இனிமே யார்ட்டையுமே நீ கையேந்தவும் வேண்டாம், நீ கடன் படவும் வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்காக ஒரு புது வாசலை திறந்து வைத்திருக்கிறேன், ஒரு புது வழியை திறந்து வச்சிருக்கிறேன். அது நீ அறியாததும் உன் சிந்தைக்கு எட்டாததுமான ஒரு புதிய பாதையை திறக்க போகிறேன். அது எப்படி என்றால், நீ இதுவரை யோசித்திராதபடி சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து உனக்காக ஒரு அற்புதத்தின் பாதையை திறந்து வச்சிருக்கிறேன். நீ கோல நீட்டு. என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை, இயேசுதான் இருக்கார். இயேசு இல்லாம எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இருக்கிறது இயேசு மட்டும்தான். உனக்கு முன்னே சமுத்திரம் கரை புரண்டு ஓடுகிறதா, இரைச்சலோடு எதிரிட்டு வருகிறதோ, கர்த்தர் சொல்கிறார், பாதையை திறப்பார். நீ அக்கறைப்படுவாய், நீ வெற்றி பெறுவாய் கர்த்தருடைய பிள்ளையே. ஆனால் உன்னை அழிக்கும்படி புறப்பட்டு வருகிற பார்வோனும் அவன் சேனையும் நிச்சயமாகவே இந்த சமுத்திரத்திலே அழிந்து போவார்கள். இனிமேல் அவனை தேடியும் காணாதிருப்பாய். கைகளை தட்டி நீங்கள் ஒரு வெற்றி பாடல் பாடலாம். என் தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். எஸ், come and touch everybody. Holy Spirit, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. Holy Spirit, கரங்களை தட்டி இருதயம் திறந்து, சர்வ வல்லவரே, நீர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிற தேவன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவராலே செய்யக்கூடாததொன்றுமில்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நல்ல கை தட்டு கர்த்தருக்கு. Thank you Lord. Amen. Thank you Lord. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, அகமகிழ்வோம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, அகமகிழ்வோம். கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து
தொடர்ந்து பிடிக்க வந்த பார்வோன் சேனைய காணல, தொடர்ந்து பிடிக்க வந்த பார்வோன் சேனைய காணல, கடந்து வந்த பாதை அதை நினைத்து துதிக்கின்றேன், கடந்து வந்த பாதை அதை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுவோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, அகமகிழ்வோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, அகமகிழ்வோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, அகமகிழ்வோம். ஒரே ஸ்டான்ஸா எல்லாரும் கையை தட்டி சேர்ந்து பாடுவோம் நம்பிக்கையோட. நமக்கு எதிராய் நிற்கிற சத்துருவின் சேனையை கர்த்தர் அழிச்சு நமக்காய் நிச்சயமாய் சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்து பாதையை திறப்பார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், தேவனுடைய கிரியைகள் பார்ப்பீர்கள். எஸ், thank you Holy Spirit. கர்த்தரை நம்புவோம், அவன் நம்மை காத்திடுவார். கர்த்தரை நம்புவோம், அவன் நம்மை காத்திடுவார். கர்த்தருக்காக ஜீவிப்போம், அவன் நம்மை நடத்திடுவார். கர்த்தருக்காக ஜீவிப்போம், அவன் நம்மை நடத்திடுவார். சொல்லுவோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, அகமகிழ்வோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, அகமகிழ்வோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, அகமகிழ்வோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, அகமகிழ்வோம் அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா, அகமகிழ்வோம். மோசே தன் கையில் இருந்த ஒரு சிறிய கோல் நீட்டிய உடனே சமுத்திரம் இரண்டாய் பிரிந்தது. அற்புதம் நடந்தது. வெட்டாந்தரையிலே அவள் நடந்து போனார்கள். சத்துரு அதுவரையிலும் அழித்து கெடுத்து நாசம் செய்து நிர்மூலமாக்கி வியாதிகளை, பலவீனங்களை, கஷ்டங்களை, துயரங்களை கொண்டு வந்த சத்துருவானவன் அதோடு முற்று பெற்றான். தேவ ஜனங்கள் வெற்றி சிறந்தார்கள். இந்த முதல் இரவு இது வெற்றியின் இரவு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த முதல் நாள் நற்செய்தி கூட்டம் இது வெற்றி 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 மேல வெற்றி. உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் இதுவரையும் சத்துரு உங்களை எள்ளி நகையாடினான். இனிமேல் சத்துரு உங்களை ஜெயிப்பதில்லை. நீங்கள் சத்துருவை ஜெயிப்பீர்கள். அவன் ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான். பொல்லாங்கன் செய்த சூழ்ச்சி என்ன தெரியுமா? எத்தனை பலவீனங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை நோவுகள் நெருக்கினான், ஒடுக்கினான், துயரப்பட்டு என்ன சாகடிக்கும் நினைச்சா. நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில என்னையோ நான் செத்துருப்பேன், ஆனா அப்பா மட்டும் எனக்கு கை கொடுக்கலன்னு சொன்னா என் வாழ்க்கை என்னைக்கும் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இன்னைக்கு அப்பா தயவுல வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இருதயத்துல இன்னும் ஒரு முடிவு செய்யறேன். என் பிராணன் இருக்கும் வரை, என் பிராணன் இருக்கும் வரை எனக்கு இயேசு மட்டும் போதும். உலகத்துல என்னதான் இல்லாம போனாலும் பரவாயில்ல. அன்பு, பரிவு, பாசம், நேசம், என்னோடு பாசத்தில் நேசத்தில் பரிவிலும் இருந்த அத்தனை பேரும் என்னை விட்டு தூரமாகலாம், எனக்கு இயேசு இருக்கிறார். இது மட்டும் எனக்கு வாழ்க்கையில போதும்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு மனுஷனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இயேசுதான் அவனுக்கு ஜீவனாய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம். சில வினாடிகள் இயேசு உங்களை விடுவிக்கும்படி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்று இரவு ஒரு வெற்றி குரல் ஒலிப்பதாக. இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இன்று அகமகிழ்வோம். கவலை எல்லாம் மறந்துருங்க, கஷ்டங்களை மறந்துருங்க. தேவன் உங்களை விடுவித்து
தமது மகிமையினால் நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடுவீர்களா? க்ளோஸ் யுவர் ஐஸ். எதை பத்தி யோசிக்காதீங்க. இப்ப நீங்க இயேசுவின் முகத்தை மட்டும் தான் பார்க்கணும். இயேசுவின் முகத்தை மட்டும் தான் நீங்க தரிசிக்கணும். இயேசு பாதத்தை தான் நீங்க பிடிச்சுக்கணும். நம்ம சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரே சக்தி இயேசு மட்டும்தான். ஐயா, திரளானவைகள் என்று சொல்லப்படுகிற எவைகளாயிருந்தாலும் எனக்கு வேண்டாம் ஐயா, அவைகள் எனக்கு வேண்டாம் ஐயா. திரளானவைகள் என்று சொல்லப்படுகிற எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு வேண்டாம். எனக்கு இயேசு மட்டும் போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி நிற்கிற பொழுது இயேசு மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு இயேசு மட்டும் போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும். சர்வ வல்லமை உள்ளவரே, செல்ல தகப்பனே, தங்கள் கரங்களை உயர்த்தி இயேசு மட்டும் எனக்கு போதும், இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று தங்கள் இருதயங்களிலே பரிவோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கல்வாரி சிலுவையில் எனக்காய் இரத்தம் சிந்திய இயேசு போதும் என்று உறுதி தீர்மானம் செய்து கொண்டு கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் கடாட்சி தரலும் சுவாமி. இவர்கள் கரங்களை பிடித்து இவர்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இன்னான் இங்கே பிறந்தான் என்று இவர்கள் பெயரை எழுதி ஆசீர்வதிச்சிருங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து தங்கள் உள்ளங்களில் இந்த தீர்மானங்களை செய்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க சாமி. பெரிதானவைகளை செய்வீராக. இவர்கள் இன்று சமுத்திரங்களை பிளப்பார்களாக. இவர்களுக்கென்று பாதைகள் திறப்பதாக. இவர்களுக்கென்று தேவனுடைய யுத்தம் நடப்பதாக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. வெற்றி பாடல்கள் இவர்கள் வீடுகளில் இன்றே தொனிக்கட்டும் சுவாமி, இன்றே தொனிக்கட்டும். இன்று முதல் வீட்டில் இருக்கிற சமாதான கேடுகள் மாறட்டும், நிம்மதியற்ற நிலை மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், இவர்கள் இருதயங்களில் சந்தோஷம் பிறக்கட்டும். செல்ல கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதி ஆசீர்வதி. கரங்களை கீழே போடுங்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்திருப்பதை பார்க்கிறேன். சில நிமிடங்கள் உங்க விடுதலைக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். ஆவியானவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். தேவனுடைய தயவும் கர்த்தருடைய இரக்கமும் வெளிப்படுவதை பார்க்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வார். 3 முறை சரீரத்துல அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு. ஆனா இன்னும் என் சரீரத்துல பரிபூர்ண சுகம் வரல அப்படின்ற சகோதரி, அப்பா இயேசு உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். இனிமே உனக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம். அடையாளம் தெரியாத ஒரு அறுவை சிகிச்சை இந்த மைதானத்தில் உனக்கு செய்யப்படுகிறது. நீ சுகமாகிறாய். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. 14 வருஷமாச்சு வீசி, என்னால முடியல, கஷ்டமா இருக்கு, சாகனம் போல இருக்கு அப்படின்னு சொல்ற வாலிப தங்கச்சி, அப்பா வல்லமை உன் சரீரத்தில் இறங்குகிறதுமா? இயேசுவை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய கிருபை உன்மேல் வெளிப்படுகிறது. அருமை சகோதரி ஏஞ்சல், உன் பெயரை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். கடந்த 2.5 ஆண்டுகளாக காரிருளை அனுபவித்து கஷ்டங்களை அனுபவித்து நொந்து போயிருக்கிறாய். எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்ற, கஷ்டங்களை வேதனைகளை சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன் சரித்திரத்தை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லமை உள்ள தேவன். உன்னை விடுவிக்க சமாதானம் உனக்கு உண்டாகிறது. நன்றி இயேசு சுவாமி. அருமை சகோதரன் ஜேக்கப், உங்க பேர் ஆண்டவர் எனக்கு சொல்ற, பரிசுத்த ஆவியானவர் நீங்க வேண்டிக் கொண்ட ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்ற. நம்பு. வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகாத சிலதெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. எனக்கு ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்ற. உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. அன்பு சகோதரன் சகாயராஜ், உன் பேரை ஆண்டவர் சொல்ற, உனக்கு நான் நன்மை செய்யணும்,
உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். வாழ்க்கையில சிதறி போய் நம்பிக்கையற்று போயிருக்கிற உன் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறான் வல்லமை உள்ள தேவன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதை பார்க்கிறேன். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க இருதயங்களை பத்தி சொல்றார். பல குடும்பங்களில ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாம, நன்மைகளை அனுபவிக்க முடியாம, கர்த்தருடைய மேன்மைகளை அனுபவிக்க முடியாம, குடும்பங்களில் சத்துருவானவன் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால அடைச்சு வச்சிருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றை, உண்மையாகவே கர்த்தரால் திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை நீ காண்கிற ஆண்டாயிருக்கும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றார், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும். என் மகிமை நீ பார்க்கலாம், என் தயவை நீ பார்க்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்ய போகிறோம். வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க சரீரத்துல வியாதி இருக்கிற இடத்துல கையை வச்சுக்கங்க. தீராத அல்சர் வியாதிகள், அப்பெண்டிசைட்டிஸ், ஒரு சரீரத்தில் இருக்கிற இருதய வியாதிகள், லிவர்ல இருக்கிற பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம்ஸ், கர்த்தர் மாற்றுகிறார். தேவனால முடியும், நிச்சயமா முடியும். கர்த்தரால் உன்னை சுகமாக்க முடியும். ஐயா, சரீரத்தில் இருக்கிற என் தோல் முதலாய் அற்று போயிற்று என்று சொல்லக்கூடிய கஷ்டங்கள் என் சரீரத்தில் இயேசு எனக்கு சுகம் தருவாரா? நிச்சயம் இயேசு உன்னை சுகமாக்குகிறார். இப்பொழுதே கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு வருவதை பார்க்கிறேன். வலிப்பு வியாதிகள், பிட்ஸ் வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். in Jesus name. ரிபாஹா ஷாந்தானா சியாந்தாராபா. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை பார்க்கிறேன். கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நமது தேவனால் செய்ய முடியாத ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். உங்க வியாதி இருக்கிற இடத்துல வலது கரத்தை வச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் என்றால் இருதயத்தோட கரத்தை வச்சுக்கங்க. ஐயா, பிள்ளைகளை பத்தி நான் அழுதுட்டே இருக்கேன். ஐயா, என் பிள்ளைகளை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எப்படியாய் முடியுமோ என்கிற ஒரு சங்கடத்தோட நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை தேவன் உங்களுக்கு தருகிறார். வேதனை அடைந்து கண்ணீரோடு வந்திருக்கிற ஆத்துமாவே, அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன் இருதயத்தின் நோவுகளை அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே இன்றைக்கே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. உனக்கு அற்புதம் நடக்கும். உனக்கு எதிராய் நிற்கிற சத்துருவை ஆண்டவர் இல்லாமலாக்கி அதிசயங்களை உனக்காய் செய்ய போகிறார். உனக்கு அதிசயம் நடக்கும். உங்க இருதயத்தோட கரங்களை வச்சு ஜெபிங்க. ஆண்டவருடைய அற்புதத்துக்காய் ஜெபிப்போமா? வல்லமை நிறைந்த பிதாவே, கிருபை நிறைந்தவராகிய எங்கள் தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரங்கள், விடுவிக்கிற கர்த்தருடைய கரங்கள் அருமை பிள்ளைகளுடைய சரீரங்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒரு விசை மனதுருகி தொட்டருளுமே சுவாமி, தொட்டருள்வீராக. கட்டிகள் கரைவதாக, கேன்சர் வியாதிகள் மறைவதாக. in Jesus name. ஷபானா சியாந்தா. அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். தேவனுடைய கரத்தினாலே விடுதலை உண்டாவதாக. எனவே பிள்ளைகள் எந்தெந்த நன்மைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. நம்முடைய செல்ல கரங்களில் தருகிறோம். அளவற்ற ஆசீர்வாதங்களை தந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்து. பிசாசினால பாதிக்கப்பட்டு மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள் என்று வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகள், இவர்கள் வீடுகளில் கால்களை வைக்கும் பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இவர்கள் இல்லங்களிலே பிரசன்னமாக இருப்பதாக சுவாமி. பெரிய காரியங்களை செய். அருமை பிள்ளைகளை நன்மையால் நிரப்பும் அப்பா. ஒரு நன்மைக்கு குறைவு வரக்கூட. ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
உங்கள் வியாதி இருக்கிற இடங்களை பரிசோதனை செய்து பாருங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். தேவனுடைய தொடுதலையும் விடுதலையும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்.